முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிபொருள் பம்ப்களை மாற்றுவதற்காக ஹோண்டா மலேசியா தனது 87,490 வாகனங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. எரிபொருளில் நீண்ட நேரம் ஊறிய பிறகு எரிபொருள் பம்ப் விரிவடையக்கூடும். இதனால் வாகனம் இயக்கப்படுவதை அது தடுக்கலாம் அல்லது வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதன் இயந்திரம் நின்றுவிடலாம் என ஹோண்டா நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. இப்பிரச்சனையில் ஜாஸ், சிட்டி, சிவிக், எக்கார்ட், பிஆர்வி, ஹெச்ஆர்வி, சிஆர்வி மற்றும் ஒடிசி ஆகிய மொத்தம் 84,073 வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. எஞ்சிய 3,417 வாகனங்கள் உயர் அழுத்த எரிபொருள் பம்ப் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளன. நீண்ட நேரம் பயன்படுத்துதல் மற்றும் அதிகப்படியான அழுத்தம் காரணமாக இது விரிசலையோ அல்லது எரிபொருள் கசிவையோ ஏற்படுத்தலாம். அதோடு வாகனம் ஓட்டும் போதோ அல்லது செயலற்ற நிலையில் இருக்கும் போதோ பெட்ரோல் வாசனையை வெளியேற்றலாம். இந்த உயர் அழுத்த எரிபொருள் பம்ப் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவை 2023, 2024 ஆண்டுகளில் வெளியான சிவிக் மற்றும் 2024 வெளியான சிஆர்வி மாடல்களாகும். பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்படும் என்றும் அதில் திரும்ப பெறுதல் விவரங்கள் பற்றிய தகவல்களும் இருக்கும் என்றும் ஹோண்டா தெரிவித்துள்ளது. ஹோண்டா டச் செயலி வாயிலாகவும் அவர்கள் அதை சரிபார்த்து கொள்ள முடியும்.